அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா போட்டுட்டு வெங்காயமும் அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்டது இதில் காமிக்கல. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுவும் இது கூட சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாவும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 6 தக்காளி எடுத்துக்கோங்க. 6 தக்காளி வெட்டி வச்சுட்டேன்னா 6 தக்காளி கொஞ்சோண்டு கொத்தமல்லி 2 கட் பண்ணி வச்சுட்டேன். அது இது கூட சேர்த்து அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்மளுக்கு சீக்கிரமாக சமையல் ஆகணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது வதங்கின பிறகு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இதோட சேர்த்துட்டு அதுவும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். நான் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் மட்டன் ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன், அதுலேயும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதனால இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுவும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. நடுவில் என் பொண்ணு பேசுகிறா, அதனால தான் பேச முடியல. அதனால தான் ஸ்டாப் பண்ணி தான் நான் பேசுகிறேன். அதுவும் நல்லா வதக்கிட்டு மட்டன் நாங்கள் வேக வச்சுருந்தோம், அதுவும் இது கூட சேர்த்துக்கோங்க. அதை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க மட்டனு. அதுவும் சேர்த்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் மசாலா போட்டிருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் போட்டிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டது காமிக்கல. அதுவும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். வீட்டில் எடுத்த தயிர் தான் இது. அதுவும் இது கூட சேர்த்து ஒரு 3 விசில் இல்லாட்டி 2 விசில் அந்த மாதிரி விட்டுருங்க. உப்பு போட்டுட்டு 3 விசில் வந்த பிறகு எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு, மட்டன் வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு பாருங்கள். எனக்கு இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. கலரும் நல்லா இருக்குது பாருங்கள். இந்த சைடு நான் அரிசி போட்டுட்டேன், வேக வச்சுட்டேன். அது கொஞ்சம் வடிச்சிக்கோங்க. வடிச்சிட்டு அந்த மசாலா இப்போ நம்ம செஞ்சோம்ல குக்கரில், அது இது கூட ஊற்றிட்டு இது பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தம்க்கு வச்சுருங்க. அது நல்லா வேகணும். வேகிற வரைக்கும் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க. நான் லாஸ்ட்டில் தான் கலர் போட்டேன். இப்போ பாருங்கள் கலரும் போட்டாச்சு. இப்போ எடுத்து ப்ளைட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ்.